அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்க நிர்மூலமாகாது இருக்கிறது உம்முடைய சுத்த கிருபை எங்களை தாங்குகிறதற்கா மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாவத்தின் சம்பளம் மரணம், கிருபை வரமோ இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய ஜீவனுக்கு நாங்க ஆயத்தம் உள்ளவர்களாய் ஆண்டவரே, உம்மை நேசித்து உம்மை சேவித்து ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். எங்க ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்மை நேசித்து உம்மை சேவிக்க கிருபை தாரும். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். லூக்கா 12வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துரைத்தனத்தார்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும் முன்பாக உங்களை கொண்டு போய் விடும்போது, இப்ப ஜெப ஆலய தலைவர்கள் ரிலீஜியஸ் லீடர், மத தலைவர்கள் அல்லது அரசியல் தலைவர்கள், துரைத்தனத்தார், அதிகாரம் உள்ளவங்க, இவங்க முன்னாடி போய் நிப்பாட்டும் போது, ஏன்னா அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் ஏற்றுக்கொள்ளாததுனால அவங்க மேசியா வரணும் வரணும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இயேசு மேசியா வந்த போது அவரை ஏற்றுக்கொள்ளாதனால இயேசுவை பின்பற்றத அவங்க குற்றமா நினைச்சாங்க. அதனால கொண்டு அவங்களுக்கு முன்பாக நிறுத்துறாங்க. அரசியல் தலைவர்களுக்கு முன்பாக, மத தலைவர்களுக்கு முன்பாக குற்றம் சாட்டப்பட்டு கொண்டு போய் நிற்கும் போது எப்படி எண்ணத்தை மாறுத்தரமாக சொல்லுவோம் என்று, எப்படி பேசுறது, என்ன பதில் சொல்றது, அவங்க கேட்கிற கேள்விக்கு எதை பேசுவோம் என்று கவலைப்படாதிருங்கள். எப்படி பேசணும், என்ன பேசணும், எதை பேசணும், எதையும் பத்தி கவலைப்படாதீங்க. நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். நீங்க என்ன பேசணுமோ அந்த நேரத்துல தேவையான வார்த்தைகளை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார் என்றார். இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷர்களுக்கு பயப்படாம இருக்கும்படியா, கவலைப்படாம எதை பேசுவோம் கவலைப்படாம இருக்கும்படியா பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்துல போதிப்பார் அப்படின்றத கற்றுக் கொடுக்கிறாங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இவர் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு அநேக காரியங்களை போதித்துக்கிட்டு இருக்காரு. ஆனா ஜனக்கூட்டத்துல இருந்து ஒருத்தன் பேசுறான், டீச்சர், போதிக்கிற போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். சொத்தை பிரிச்சு எனக்கு கொடுங்க, என் சகோதரன் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். இது உபாகமம் 21வது அதிகாரம் 17வது வசனத்துல சேஷபுத்திர பாகத்தை குறிச்சு சொல்லியிருக்கு. தனக்கு உண்டான ஆஸ்திகள் எல்லாம் 2 பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற் பலன், சேஷபுத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. மூத்த மகனுக்கு 2 பங்கு கொடுக்கணும், இளைய மகனுக்கு 3ல் 1 பாகம் கிடைக்கும். ஒருவேளை அதை வச்சு இவன் கேட்கலாம், அல்லது தன்னுடைய சகோதரன் தன்னை ஏமாத்திட்டான், என் சொத்தை அவன்கிட்ட இருந்து பிரிச்சு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். தன்னுடைய சொத்தை பிரிச்சு கொடுக்கும்படியா சகோதரனுக்கு கட்டளை இடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய இதை கேட்குறான். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தன்னுடைய பிரச்சனைய சொல்றான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார்? அவர் கேட்குறாரு, நான் ஜட்ஜாவோ அல்லது உங்க சொத்தை பிரிச்சு கொடுக்கிறவனாவோ உங்களுக்கு யார் என்னை நியமிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இதுல இயேசு கிறிஸ்து
தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுறது இல்லை. கவனமா தன்னுடைய ஊழியத்துல ஒரே கவனமா பிதாவின் சித்தத்தை செய்யறதுல ரொம்ப கருத்தா இருந்தாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இவர் கேட்குறாரு, உன்னை யார் நியாயாதிபதியா என்னை வச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, ஜனங்களை நோக்கி, பொருள் ஆசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். கொலோசேயர்ல பொருள் ஆசைன்றது ஒரு விக்கிரகம். தேவனுடைய ராஜ்யத்துல பொருளாசை உடையவர்கள் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பொருள் ஆசை நம்ம கிட்ட இருக்கக்கூடாது. பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குறாரு. அவன் சொத்தை பிரிச்சு கேட்குறான். அப்ப ஆண்டவர் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னா, பொருள் மேல ஆசை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்கிறார். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. எவ்வளோ சொத்து இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் கிடையாது, உயிர் கிடையாது அப்படின்னு, வாழ்க்கை அது கிடையாது அப்படின்னு சொல்றார். நம்மளோட நம்பிக்கையும் கூட நமக்கு இருக்கிற சொத்து மேல, நமக்கு இருக்கிற பணத்தின் மேல இருக்கக்கூடாது. நம்மளோட நம்பிக்கை எல்லாம் தேவன் மேலதான் இருக்கணும். அதெல்லாம் கொடுத்தது நமக்கு தேவன் தான். அதுல ஆசை இருக்கக்கூடாது. அத ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க. அவரையே சார்ந்து வாழுகிற வாழ்க்கையை தான் நமக்கு வேணும். கிறிஸ்து தான் நமக்கு ஜீவன். இந்த சொத்தெல்லாம் ஜீவன் கிடையாது. திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது பிரயோஜனம் கிடையாது. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். அவங்களுக்கு நல்லா புரியும்படியா ஒரு உவமைய சொல்றார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. ஏற்கனவே அவன் பணக்காரன், அவனுக்கு ஒரு நிலம் இருக்கு. அந்த நிலம் அதிகமா விளைச்சலை கொடுத்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. ஐயோ, நான் என்ன செய்வேன் புலம்புறான். என் தானியத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை, இடம் பத்தல. ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கான், ஆனா இப்ப இன்னும் சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. அப்ப அவனுக்கு பொருள் ஆசை இருக்கு. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து, ஏற்கனவே இருக்கிற களஞ்சியத்தை இடிச்சிட்டு பெரிதாய் கட்டி, எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, ஃபுல்லாவே என் களஞ்சியம், எனக்கு விளைந்த தானியம், என் பொருள் அப்படின்னு சொல்றான். எல்லாம் தேவன் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணமே அவனுக்குள்ள இல்ல. எனக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு விளைந்த தானியம், என் பொருள், இதெல்லாம் நான் சேர்த்து வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுய நலம் உள்ளவனா, சுயத்தை மையமா கொண்டு வாழுகிறவனா இருக்கிறான். பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்களை சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிற. தன்னோட ஆத்துமாவை பார்த்து பேசுறான். ரொம்ப வருஷத்துக்கு தேவையான அதிகமான பொருளை நான் சேர்த்து வச்சிருக்கேன். இலைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு, நல்ல சந்தோஷமா இரு, இலைப்பாரு, ரெஸ்ட் எடு என்று என் ஆத்துமாவோடு சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். அவன் நினைச்சிட்டான், சந்தோஷமா இருக்கணும்னா பணம் இருந்தா போதும், நிம்மதி கிடைச்சிரும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு தன்னோட ஆத்துமாக்கு தனக்குள்ளே சொல்லி கொள்றான். எல்லாம் உனக்கு சேர்த்து வச்சிட்டேன், நீ இலைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு, சந்தோஷமாயிரு. பணம் சந்தோஷத்தை கொடுக்காது, இலைப்பாறுதலை கொடுக்காது. அது அவனுக்கு தெரியல. தேவனும் அவனை நோக்கி இப்படி அவன் தனக்குள்ள சொல்லும் போது தேவன் அவனோடு பேசுறார். மதிகேடனே, ஃபூல்னு சொல்றாரு. உனக்கு சரியா தெரியல, எது முக்கியம்ன்றது அவனுக்கு தெரியல. முட்டாள்தனமா அவன் யோசிக்கிறான். அதனால மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும்.
உன் ஆத்துமா இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும். நம்மளுடைய வாழ்க்கை நிலையற்றது, குறுகின காலம் மாத்திரம்தான் இந்த உலகத்துல வாழ போறோம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அதற்கு நம்ம ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். இவன் இன்னைக்கு ராத்திரி உன் உயிர் எடுத்துக்கொள்ளப்பட்டா அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? இன்னைக்கு செத்து போயிட்டேன்னா நீ சேர்த்து வச்சிருக்கியே அந்த சொத்தெல்லாம் யாருக்கு உடையதாகும் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் அவனை பார்த்து கேட்கிறார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல், தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான் அப்படின்னா தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் அப்படியே இருக்கிறான். இவன் என்ன செய்யறான்? தன்னுடைய வாழ்க்கைக்காகவே பொருட்களை சேர்த்து வைக்கிறான், சுயநலமா வாழ்றான். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாய் இராமல் அப்படின்னா தன்னுடைய நேரம், தன்னுடைய பணம், தன்னுடைய திறமை எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இருக்கும்போது அதுதான் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. நம்மளோட நேரத்தை ஆண்டவர் சமூகத்துல கொடுக்கணும். நம்மளோட பணத்தை ஆண்டவருடைய ஏழை எளிய மக்களுக்கு, ஊழியங்களுக்கு நம்ம செலவழிக்கும் போது நம்ம தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கிறோம். அப்படி இருக்கணும். தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருக்கணும். நம்மளோட பொக்கிஷத்தை பூமியில சேர்த்து வைக்க கூடாது, பரலோகத்துல சேர்த்து வைக்கணும். அப்பதான் நம்ம தேவனிடத்துல ஐஸ்வர்யவான்களாய் இருப்போம். இந்த உலக பொருட்கள் எல்லாம் நித்தியமானது கிடையாது. அதனாலதான் பொருள் ஆசைக்கு குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நமக்கு நித்திய வாழ்க்கை இருக்கு. அந்த எண்ணம் உள்ளவர்களா பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுறவங்களா இருக்கணும். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடி தேடுகிறவர்களா இருக்கணும். இப்ப இவன் தனக்காகவே பொக்கிஷத்தை சேர்த்து வச்சான். அது அவன் மரித்தா அதுக்கப்புறம் அது அவனுக்கு ஒன்னும் பிரயோஜனம் இல்லாம போயிடும். அதனால நம்ம தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்கணும். தேவனை மையமா கொண்டு வாழணும், அவருக்காக வாழணும். நம்ம வாழ்க்கைய முழுவதுமா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவரையே சார்ந்து வாழணும். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, ஜப ஆலய தலைவர்கள் அதிகாரிகளுக்கு முன்பாக உங்களை கொண்டு போய் நிறுத்தும் போது எப்படி பேசணும், என்னத்தை பேசணும், எதை பேசணும்னு கவலைப்படாதீங்க. அந்த நேரத்துல என்ன பேசணுமோ அதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார் அப்படின்னு சீஷர்களுக்கிட்ட இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அந்த கூட்டத்துல இருந்த ஜனக்கூட்டத்துல இருந்த ஒருத்தன் என் சகோதரனுக்கு கட்டளை கொடுங்க, எனக்குரிய சொத்தை பிரிச்சு தரும்படின்னு சொன்னோடனே, என்னைய உனக்கு நியாயாதிபதியாக பங்கு பிரிச்சு கொடுக்கிறவனா யார் நியமித்தார் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு ஜனங்கள்கிட்ட பேசுறாரு. பொருளாசை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது மனுஷனுக்கு ஜீவன் கிடையாது. கிறிஸ்து தான் நமக்கு ஜீவன். நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவ மையமா கொண்டு வாழணும், அவருக்காக வாழணும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாரு. ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவன் நிலம் நல்லா விளைஞ்சது. அவன் தன்னோட தானியத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு களஞ்சியத்தை இடிச்சு பெருசா கெட்டி தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்றான், அநேக வருஷத்துக்கு தேவையான பொருளை சேர்த்து வச்சிருக்கேன், நீ இளைப்பாரி சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்றான். அப்ப அவனுக்குள்ள ஏழை எளிய மக்களை குறித்த கரிசனை இல்ல, தன்னை பற்றியே சிந்தனை உடையவனா இருந்தான். தனக்கு சொத்து சேர்க்கறதிலே கவனமா இருந்தான். ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து எந்த ஒரு அக்கறை இல்லாதவனா இருந்தான். பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கல. இப்படிப்பட்ட மனுஷனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, மதிகேடனே, இன்னைக்கு ராத்திரி உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டா நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருக்கு சொந்தமாகும் அப்படின்னு கேட்டுட்டு, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்மளும் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாய் இருக்கணும், தேவனையே சார்ந்து வாழணும்,
இந்த உலக பொருட்கள் எல்லாம் அனித்தியமானது. இந்த உலக வாழ்க்கை கொஞ்ச நாள் நாம இருக்க போறோம். இந்த நாட்கள்ல நம்ம சரியா ஆண்டவருக்காக நம்மளை அர்ப்பணித்து நம்மளுடைய தாளந்துகள், நம்மளுடைய நேரம், பணம் எல்லாத்தையும் கர்த்தருக்காக செலவிடுகிறவங்களா வாழும்போது, அவருக்கு முன்பாக போய் நிற்கும்போது நம்ம சரியா கணக்கு கொடுக்கறவங்களா இருப்போம் அப்படின்றத இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த சத்தியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பொருள் ஆசை இல்லாதபடி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவான்களாய் ஆண்டவரே காணப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க கொடுத்த ஞானம், நீங்க கொடுத்த பலன், நீங்க கொடுத்த ஆண்டவரே சொத்துக்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்க சரியா பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை மையமா கொண்டு வாழ உதவி செய்யுங்க. எங்களுடைய நம்பிக்கை நீரே என்பதை ஆண்டவரே எல்லா நேரமும் உணர்ந்தவர்களாய் செயல்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாடி தேடுகிறவர்களாய் வாழ உதவி செய்யுங்க. எங்களை ஆசீர்வதிக்கிறது நீர் என்பதை ஆண்டவரே எல்லா நேரமும் நினைவில் கொள்ள கிருபை தாரும். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.